ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரிஞ்சிக்காதம்பம். நாம் இன்றைக்கி அரிசி மாவு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸில் டின்னர் கூட எடுத்துக்கிற ஒரு ரெசிபி. புட்டு மாவு எப்படி தயாரிக்கிறது, அது ஒரு வருஷம் ஆனாலும் கெடாமல் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறேங்கிற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோடய லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நம்ம வீட்லேயே தயாரித்த புட்டு மாவு அல்லது கடையில் வாங்கின புட்டு மாவு ஒரு கப் அளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஆப்ஷனல் தான். நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறோம் அப்படின்னா உப்பு தேவையில்லை. ஆனால் உப்பு சேர்க்கும் போது அதோடய சுவை வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கும், இனிப்பு சுவை நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ உப்பு சேர்த்து நல்லா பெசரி விட்டுக்கோங்க. நல்லா பெசரிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். ஒரு கப் மாவுக்கு ஒரு 1/4 கப்பில் இருந்து ஒரு அரை கப்புக்கு உள்ளே தான் தண்ணி நமக்கு தேவைப்படும். அதனால் மொத்தமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பெசரிக்கிட்டே இருக்கணும். அப்படி பெசஞ்சிக்கிட்டே வரும்போது ஒரு ஸ்டேஜில் இப்படி பிடிச்சிங்கன்னா குழக்கட்டை மாதிரி நிற்கணும். ஆனால் உதுத்துனா நமக்கு மாவு வந்து ஃபுல்லாக உதிர்ந்து போயிடணும். அதுதான் கரெக்டான பதம். இந்த டைமில் நல்லா மாவை அமுத்தி மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்திங்கன்னா மாவு நல்லா ஊறிக்கும். நமக்கு உதிரியாக நிறையா புட்டு கிடைக்கும். புட்டும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கட்டி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு முறை ஓட்டிக்கலாம். தேங்காயெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரே ஒரு முறை மிக்சியில் போட்டு ட்ரையாக பொடிச்சு எடுத்துக்கலாம். அப்போ வந்து கட்டிகள்லாம் போயிடும். இப்போ இந்த மாதிரி புட்டு மேக்கர் இருந்தால் எடுத்துட்டு உள்ளே அந்த ஹோல்ஸ் இருக்கிற தட்டு போட்டுட்டு முதல்ல தேங்காய் போட்டுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் போட்டிங்கன்னா அப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு மாவு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் தான் போடணும். அப்போ தான் உள்ளே ஏர், அதாவது அந்த ஸ்டீம் உள்ளே நல்லா வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், மறுபடியும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு மாவு, அதுக்கப்புறமா கடைசி அதே மாதிரி தேங்காய் சேர்த்துக்கணும். அடியிலையும் தேங்காய் இருக்கணும், நடுவில் கொஞ்சம் தேங்காய், மேலேயும் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 1/2 இன்ச் அளவாவது கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறையா வச்சிங்கன்னா அது ஸ்டீமில் வெந்து வரும்போது தூக்கி கீழே விட்டுரும். இப்போ குக்கரில் இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு அது ஸ்டீம் வரும் இல்லையா, அந்த வெயிட் போட்ட இடத்துல இந்த புட்டு மேக்கருக்கு அடியில் ஒரு கோல் இருக்கும், அதை வச்சிடணும். அப்போ அதிலேருந்து வர ஸ்டீம் இதுக்குள்ளே போய் வெளியில் வரும். அப்போ உங்களுக்கு புட்டு வெந்துடும். இதையே நீங்கள் இட்லி பாத்திரத்தில் போட்டு வைக்கலாம், இல்லைனா ஒரு சிரட்டையில் கூட வைக்கலாம், இல்லை குட்டி புட்டு மேக்கர் இருக்குது அதில் வைக்கலாம். இப்போ இந்த புட்டு மேக்கர் வழியாக ஸ்டீம் வந்து ஒரு 7 to 9 மினிட்ஸ், அதாவது 10 மினிட்ஸ் விட்டுறணும். நீங்கள் நல்ல ஒரு வாசம் வரும், அது வரைக்கும் விட்டுறணும். அப்போ அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு பின்னாடி ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு லைட்டாக தள்ளுனீங்கன்னா இந்த மாதிரி புட்டு அழகாக வெளியில் வந்துடும். இப்போ அந்த உள்ளே போட்டிருந்த அந்த பிளேட்டை நம்ம எடுத்துடணும். நீங்கள் இது கூட வந்து கடலைக்கறி அல்லது வேறு ஏதாவது கூட வச்சு சாப்பிட்லாம், பழம் அந்த மாதிரி. நாங்கள் வந்து யூஸ்வலாக எப்படி சாப்பிடுவோன்னா இது கூட வெல்லம் போட்டு இல்லை சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது உண்டு. ஸோ இந்த மாதிரி புட்டை வந்து நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. நல்லா சூடாக இருக்கும் பொழுதே நீங்கள் தேவையான அளவு நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ அல்லது நார்மல் சுகரோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். என்ன உங்களுக்கு விருப்பமான ஒரு இதோ அதை சேர்த்துக்கோங்க. தேங்காய் ஆல்ரெடி போட்டிருக்கோம், வேணால் ஏலக்காய் தூள் லைட்டாக துவைக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி பொடித்த வெல்லம் சேர்த்துருக்கேன். நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோடய வாசம். நெய் வேண்டானாலும் அவாய்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும் போதே கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த வெல்லம் மெல்ட் ஆகி அப்படியே அந்த மாவோடு சேர்ந்து சூப்பராக இருக்கும். புட்டோடு சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சுவையான ஹெல்தியான ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வந்து பைனாப்பிள் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த புட்டு ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.